மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான காந்தி ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி வி சாலை என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது. முதல் மாநாட்டை முன்னிட்டு பூமி பூஜை நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அறிவித்திருந்தார். அதன்படி அக்டோபர் 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான பூமி பூஜை நடத்தப்படுகிறது. மேலும் இது முதல் மாநாடு என்பதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கதர் ஆடை அணிந்து மகிழ்வோம் என காந்தியடிகள் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். கதர் ஆடை, கதர் பாலியஸ்டர், பருத்தி ரகங்களுக்கு ஆண்டு முழுவதும் 30% தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும், கதர் தொழிலுக்கு கை கொடுக்க, தேச நலனை காக்க கதர் கிராம பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தின் தலைசிறந்த தலைவராக காமராஜர் திகழ்ந்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழாரம். ஒடுக்கப்பட்டவர்களின் மேம்பாட்டுக்காக தொலைநோக்கு பார்வை உள்ளிட்ட கொள்கைகளை ஏற்படுத்தியவர் காமராஜர் என்றும் பதிவு. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி 2வது நாளாக மெரினா கடற்கரையில் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சி. மெய் சிலிர்க்க வைக்கும் சாகச நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி வீரர்கள் அசத்தல். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதல் பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை. குரூப் 4 பணியிடங்களுக்கு 10,000 உயர்த்தப்படும் என எதிர்பார்ப்பு. கட் ஆஃப் குறையும் என்பதால் தேர்வாளர்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் உள்ள பல மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை. தமிழிசை குற்றச்சாட்டு. விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து வரும் 4ஆம் தேதி சென்னை எழும்பூர் அருகே தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி கூட்டமைப்பின் சார்பாக போராட்டம். சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அறிவிப்பு. மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து பாமக சார்பில் 8ஆம் தேதி இலங்கை தூதரகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாரம்பரிய கடல் பகுதியில் தமிழ்நாடு மீனவர்களின் மீன் பிடிக்கும் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.